மக்களவைத் தேர்தலில் தோற்றவர்கள் வேண்டுமென்றே நாடாளுமன்றத்தை முடக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக கேரளாவிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி கொல்லத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது முன்னாள் முதல்வர் ஆர். சங்கரின் உருவச்சிலையை மோடி திறந்து வைத்தார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் தோற்றவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவதால் நாட்டின் நிலை என்னவாகும் என்பது குறித்து அவர்கள் கவலை கொள்வதாக தெரியவில்லை என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசில் ஏழைகளுக்கு மட்டுமே முதல் உரிமை அளிக்கப்படும் என்றும் அவர்களின் நிலையை உயர்த்துவதே தங்களின் நோக்கம் என்றும் மோடி குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசால் முடிந்த அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து சிவகிரியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுருவின் சமாதிக்கு சென்று அவர் அஞ்சலியும் செலுத்தினார்.